மக்களே வணக்கம். ரொம்ப நாளாக நான் வந்து யூடியூப் போடலை. அதுக்கு என்ன ரீசன்னா, அதான் எங்கள் மாமியார் வந்துட்டாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். முகம் காட்டி யூடியூப் போடுற பெண்களுடைய நிலைமை என்னன்னு இந்த 4 மாதம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களாக நான் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். ஆனால் நிறைய அதில் வந்து புல்லின்னு நிறைய வந்து நான் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் ஸ்ட்ராங் அது எதையுமே நம்ம வந்து பெருசாக எடுத்துக்காம நம்ம வந்து எல்லாத்தையும் லிபரலாக அடைச்சி யாரோ ஒருத்தவங்க ஏதோ சொல்கிறதுக்காக நம்ம ஏன் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தேன். சமீபத்தில் நான் வந்து ஒரு சரவணன் டீகோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ரொம்ப நாளாக நான் அதை பார்த்துட்டு இருக்கேன். அதில் வந்து நிஜமாக நடந்த க்ரைம் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் மிஸ்டர் சரவணன். அது பார்த்துட்டு இருக்கும்போது அதில் வந்து இப்போது ஈஷான்னு ஒரு பொண்ணு புள்ளி பண்ணி இறந்துட்டதா ஒரு நியூஸ் அதில் நான் பார்க்கும்போது பயங்கரமாக ஷாக் ஆகிட்டேன். மக்கள் எந்த அளவுக்கு மிக மிக மோசமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நான் அதில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரவணன் டீகோடு சேனலில் இதை பாருங்கள். இந்த கேஸ் தான் மலேசியா ஈஷாவிற்கு நடந்தது என்ன. நான் அது சாதாரணமாக மற்ற க்ரைம் பார்க்கும்போது பட் எனக்கு வந்து இது பயங்கர ஷாக்கிங். அதில் என்னென்னா, இந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு ப்ராடக்டை வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கா. அந்த ப்ராடக்ட் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணியிருக்கா. இதை யாரும் வாங்காதீங்க, யாரும் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க வந்து அந்த கம்பெனிக்காரங்க வந்து இதை மறுத்து இது தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து இது போய் வந்து அந்த கவர்மெண்ட் வந்து அந்த க்ரீமை எடுத்து அதை சோதனை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இது வந்து ஸ்கின்னுக்கு எதிரான பின்விளைவுகளை ஏற்படுத்தும்னு நிரூபணமானதுக்கப்புறம் அந்த கம்பெனியை பேன் பண்ணியிருக்காங்க. இதில் அந்த கடுப்பான அந்த கம்பெனிக்காரங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, காசு கொடுத்து ஆளை வச்சு அந்த பொண்ணை வந்து புள்ளி பண்ணியிருக்கிறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணா, அந்த பொண்ணு ரொம்ப தைரியமான பொண்ணா அவங்க அப்பா சொல்கிறாரு. ஆனால் எறும்பு ஊற கல்லும் தேயும்ன்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப 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 புள்ளி பண்ணி அவங்க ரொம்ப டயர்டாகி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க போலீஸில். கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ கொஞ்சம் நாளைக்கு வந்து மீடியா பக்கம் வராத, பேசாத அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம். இதுக்காக மிஸ்டர் சரவணன் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காரு. ஒரு ஏரியில் நான் குளிக்க போகிறேன் அப்படின்னா, உனக்கு அதாவது விழுந்துட்டேன், அது தெரிஞ்சோ தெரியாமலையோ அந்த ஏரியில் நான் விழுந்துட்டேன். அவன்கிட்ட போயிட்டு உனக்கு தான் நீச்சல் தெரியாதுல்ல, நீ எதுக்கு குதிச்ச? அவன் உயிரை காப்பாற்றுறதுக்கு தத்தளிச்சிட்டு இருக்கான். அவனை காப்பாற்றிட்டு அப்புறமா நீங்கள் அட்வைஸ் பண்ணலாம். அவனை தத்தளிச்சிட்டு இருக்கும்போதே அவன் கையை கூட பிடிச்சி காப்பாற்றாமல் நீங்கள் வந்து ஏன் குதிச்ச, உனக்கு தான் நீச்சல் தெரியாதேன்ற மாதிரியான ஒரு கேள்வி கேட்குறாங்க. போலீஸ்காரங்க அந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டாங்களாம் அந்த பொண்ணுக்கிட்ட. இங்கே எல்லாமே அப்படி தாங்க இருக்குது. ஒருத்தவங்க வந்து நம்மக்கிட்ட தவறான முறையில் அப்ரோச் பண்ணி ஒரு மாதிரி பேசுகிறாங்கன்னும் பொழுது நாம் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாது அப்படின்றாங்க. அவங்க பேசுகிறத நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்படியே அக்கா ஆமாம் நீங்கள் சொல்கிறது ஓகே தான், நீங்கள் ரொம்ப சூப்பர், நீங்கள் அப்படின்னு ஃப்ளர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த மீடியாவுக்குள்ளே வந்தாலே அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, உன்னோட வீடியோவெல்லாம் நாங்கள் வந்து உட்காந்து வேலை மண்ணுக்கிட்ட பார்க்கணுமா,
இப்படி பண்ணாதான் இது மாதிரி கம்பெனி கொடுத்தாதான் பார்ப்பாங்களாம் வீடியோவை. அந்த மாதிரி ஆட்கள் நம்ம வீடியோவை பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. ரெண்டாவது, நான் ஏன் எங்கள் மாமியார் வந்த உடனே இந்த மாதிரி வீடியோ போட நிறுத்திட்டேன்னா, கமெண்ட் எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு புரியாது, அவங்க அந்த காலத்து ஆளுங்க, அவங்களுக்கு புரியாது. இந்த மாதிரி பேசுகிறாங்க, நீ மறுபடியும் ஏன் போடுற அப்படின்னு என்ன தான் சுட்டி காட்டுவாங்களே தவிர, அவன் கிடக்கிறான், அவனுடைய வளர்ப்பு அந்த மாதிரி அப்படின்னு அவங்க சொல்கிறவங்க கிடையாது. நம்ம தான் வந்து ஒதுங்கி போயிடணும் அப்படின்னு சொல்கிற ஆள். அதனால தான் நான் வீடியோ வந்து போடாமல் இருந்தேன். இந்த 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 க இந்த ஒரு சரவணன் டி கூட நான் ஏன் உங்களுக்கு இதை காமிச்சேன்னா, அந்த விஷயத்தை எடுத்து சொல்கிற ஒருத்தர் வந்து ஆண்மகன் தான், ஒரு ஜென்ஸ் தான் அதை பற்றி பேசுகிறாரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஆண்கள் நம்மளுடைய நாட்டிலையும் சரி உலகத்துலேயும் சரி ரொம்ப கம்மியான இந்த மாதிரி மென்டாலிட்டி கொண்ட ஆண்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. ஆண்களுக்கு வந்து பெண்கள் வளரணும், அவங்க முன்னேறணும் அப்படின்றதெல்லாம் சில பேர் தான் அது வந்து சலிச்சு எடுத்தாதான். மிச்சம் எல்லாருமே வந்து பெண்கள்னால் வந்து ஒரு மீடியாக்குள்ளார வந்துட்டாங்கன்னா அவங்கள்ட்ட தப்பாக பிஹேவ் பண்ணணும், அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை அக்செப்ட் பண்ணிட்டா அது நல்ல பெண். அந்த பொண்ணை வந்து புகழ்வாங்க, அவங்களுக்கு வந்து கீழே அந்த கமெண்டில் வந்து ஓகே சூப்பர் நல்லா இருக்கீங்க அப்படி சொல்லுவாங்க. நம்ம வேண்டாம் இந்த மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லும்போது நம்மளை வந்து இதுதான் அதுதான் இல்லை, க்ரீனாக பேச வேண்டியது, தேவையில்லாமல் அசிங்கமாக பேச வேண்டியது. நம்ம யாருங்க அவங்களுக்கு? அது லேடிஸும் அப்படி தான் இருக்காங்க. ஒருவேளை லேடியுடைய ஐடியில் வந்து ஜென்னு பேசுகிறாங்களான்னு கூட தெரியல. புல்லின்னா எனக்கு அர்த்தம் தெரியல. அது வந்து நான் அதை ஃபேஸ் பண்ணும்போது தான் எனக்கு அதனுடைய அர்த்தமே தெரிஞ்சுது. எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த காலகட்டங்களில் லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாருமே. ஒரு பையன் கூட ஒருத்தர் சமீபத்தில் இந்த மாதிரி அவன் லேடிஸ் கிட்ட போட்டு ஆடி இருக்கான், அவனை ரொம்ப புள்ளி பண்ணதுனால அவனுமே சூசைட் பண்ணி இறந்துட்டான். ஸோ என்ன மக்கள் என்ன நினைக்கிறாங்க? நம்மளுடைய வாய் நாக்குலாம் நல்லா இருக்குன்றதுனால எல்லாமே பேசிடலான்னு நினைக்கிறாங்களான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அது என்னதான்னு தெரியல. இந்த பொண்ணு பாருங்களேன், 21 வயசுலேயே அந்த பொண்ணோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அந்த பொண்ணோட வாழ்க்கை 21 வயசில் முடிஞ்சிருச்சு. என்ன செய்யறது? கமெண்டில் பாருங்களேன், இவருடைய கமெண்ட் எல்லாமே ஒரு ரொம்ப மெச்சூர்டு பர்சன் மட்டும்தான் இவங்க வீடியோவை பார்க்க முடியும். அதாவது இவங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் நான் நிறைய விஷயங்களை என்ன பர்சனலாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். சீக்கிரமாக ஒருத்தவங்களை நம்புறதை நான் நிறுத்திக்கிட்டேன். ரெண்டாவது, என்னுடைய வீட்டுக்குள்ளார நாங்கள் வந்து நைட்டில் படுக்கும்பொழுது ஒரு ஜன்னல் கதவு இதெல்லாம் முன்னெல்லாம் நான் சாத்தியிருக்கான்னு பார்க்கறதுக்கெலாம் ரொம்ப சோம்பேறிப்படுவேன். இவருடைய வீடியோ பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நாங்கள் இதுக்கு மட்டும் நான் சோம்பேறித்தனம் படுறதே கிடையாது. 3 கதவும் சாத்தியிருக்கா, 3 தாப்பாவும் போட்டிருக்கா, ஜன்னலில் குக்கி போட்டிருக்கா. ஏன்னா க்ரைம் எப்படி வேணால் நடக்குது இங்கே, நம்ம யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு க்ரைம் நடக்குது. ஸோ க்ரைமுங்கிறது குத்து கொலை வெட்டுன்னு மட்டும் சொல்லிட முடியாது. இந்த மாதிரி வாயாலேயே ஒருத்தவங்க வாழ்க்கையவே அழிக்கிறாங்க பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் மிகப்பெரிய க்ரைம். அதுவும் இல்லாமல் சூசைட் பண்ணிக்கிறவங்க கொஞ்சம் யோசிக்கணும். யாரோ முகம் கூட தெரியாத ஒருத்தவங்களுக்காக நம்ம இத்தனை வருஷமாக நம்மளை பெற்று வளர்த்து ஆளாக்கி பேசிட்டு போட்டுங்க. எதாக இருந்தாலும் சம்பாரிச்சிக்கலாம். எவ்வளோ கெட்ட பேர் வாங்கினா கூட கொஞ்ச நாள் கழித்து மறைஞ்சிரும், சம்பாரிச்சிக்கலாம். லேடிஸு அதெல்லாம் வந்து ஒருத்தவங்க சொல்கிறதுக்காக நம்ம கெட்டவங்களாயிடுவோமா? நமக்கு நம்மளை பற்றி தெரியாதா? அது நமக்கே நம்ம செய்கிற துரோகம், தற்கொலைங்கிறது. தேவையில்லாமல் அந்த பொண்ணு தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் சும்மா இருப்பாங்கன்றீங்க இவங்க. ஐயோ யாரோ பேசுனாங்க அதனால் ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சு அப்படின்றத வச்சு மக்கள் சும்மா இருந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் நல்ல வீடியோவிலேயே கூட போய் பாருங்களேன், கமெண்ட்டு சில ஜென்மங்கள் பண்ணுற கமெண்ட் அவங்களால திருத்தவே முடியாது. அவங்க எந்த மாதிரியான நல்ல வீடியோவாக இருந்தாலும் அங்கே போயிட்டு அவங்கள பற்றின ஏதோ ஒரு புடவை விலகலாக இருந்தாலும் சரி,
ஏதோ ஒரு சின்னதாக ஒரு ஹேர் கட் பண்ணியிருக்கிறாங்க, இல்லை ஒரு லிப்ஸ்டிக் போட்டுட்டு பேசுகிறாங்க, அதெல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க. அசிங்கமாக கமெண்ட் பண்ணுறாங்க. அவங்களெலாம் மாற்றவே முடியாது. ஸோ மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிறத தவிர நம்மளுக்கு வந்து வேறு வழியே கிடையாது. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த மனுஷன் வந்து என்னுடைய லைஃப்பில் ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷ்னல். இவர் இப்போல்லாம் நைட் ட்ராவல் கூட நான் பண்ணுறது கிடையாது. அதாவது எப்படின்னா, இதில் பயத்தினால கிடையாது, அனாவசியமாக ஒரு க்ரைமை நம்மளே செய்ய தூண்டக்கூடாது இல்லையா, அதனால் சேஃப்டி கிடையாது. நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இருக்குது, நமக்கு சுதந்திரம் இருக்குன்றதுக்காக நம்ம ஒரு 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 அது என்ன சொல்லுவாங்க, பாதுகாப்பு இல்லாத ஒரு பயணத்தை நம்ம மேற்கொள்ளக்கூடாது. அதுவும் இல்லாமல் இந்த மக்கள் க்ரைம் பண்ணுறவங்க எல்லாருமே 4 கொலை 5 கொலை பண்ணிட்டு வந்தவங்கலாம் கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஏதோ ஒரு கோவத்தில், இல்லை எப்படியோ ஒரு தேவைக்காக, அவங்களுடைய கஷ்ட சூழ்நிலைக்காக, இல்லைன்னா அவங்களுடைய உடல் தேவைக்காக, இதுன்னு நிறைய இருக்குது. நம்ம யாரையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ ஏன் நமக்கு அந்த பிரச்சனை? நம்ம பாட்டுக்கு தூங்குகிற வேலையில் தூங்கிடுவோமே. பாருங்கள், அந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கா பாருங்கள். அவ்வளோதான். அவங்க அப்பா அம்மாவுக்கு அந்த பொண்ணு இருந்திருந்தா மேபி நிறைய ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடச்சிருக்கும். அந்த பொண்ணு இருந்திருந்தா ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் கிடச்சிருக்கும். இப்போ அந்த பொண்ணு இல்லை. அவங்க அம்மா அப்பாவோடைய நிலைமையை யோசிச்சு பாருங்கள். ஸோ மற்றவங்கள பேசுகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம நிலைமையும் நம்ம யோசிச்சுக்கணும். நம்மளுடைய வாழ்க்கை முடியலை, இன்னும் இருக்குது. அப்போ அந்த இருக்கிற வாழ்க்கையில் இந்த மாதிரி நமக்கும் நடக்கலாம். அதை மற்றவங்கள சொல்லும்போது நம்ம கொஞ்சம் அந்த மற்றவங்கள இப்படி கை காட்டும்போது 3 விரலும் நம்மளை சுட்டி காட்டுது இல்லையா, நீ ஒன்றை பார் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அது எனக்கு தோணுச்சு. அது சொல்லணும்னு தோணுச்சு. இது இப்போ தான் நான் பார்த்தேன் இந்த வீடியோவை. ஸோ எனக்கு இது ரொம்ப என்னை பாதித்த வீடியோ, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். இனிமேட்டுக்கு தொடர்ந்து வீடியோ வரும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதாவது யூஸ்ஃபுல்லான வீடியோ மட்டும் போடுவேன். பார்க்குறவங்க பார்த்தா கூட போதும், எனக்கு அதை பற்றி எனக்கு பிரச்சனையே கிடையாது. தேங்க்யூ.